வணக்கம் வணக்கம். பரவாயில்ல, நான் இந்த பக்கத்துல இருக்கிற தண்டு மாரியம்மங்களோட தர்மகர்த்தா. கோவில கொஞ்சம் பெருசா கட்டணும். அதுவும் தவிர வர்ற ஆடி வெள்ளிக்கிழமைக்கு கோவில்ல உற்சவம் இருக்கு. ஏதோ தங்களால முடிஞ்ச நன்கொடை கொடுக்கணும். எங்கப்பா குடம்பா? உற்சவங்கிறீங்க, தரிசனங்கிறீங்க. வெயில்ல குழந்தை குட்டிகளோட கால்கடுக்க கியூல நின்னு அம்மன் கிட்ட போனாக்க குறுக்கு வழியா ஒரு கூட்டம், கேட்டாக்க சிறப்பு வழி, தலைக்கு 3 ரூபாய் டிக்கெட்டு, பணம் கொடுத்துட்டா தனி தரிசனமா? அம்மனை வியாபார பொருளாக்கணும். அதுக்கு ஒரு கோயில், ஒரு தர்மகர்த்தா, அவரை சுத்தி ஒரு ஜால்ரா கூட்டம். நீ அம்மனை கொண்டு வந்து நடு ரோட்ல வையா, நான் கூப்பிட்டு போறேன். நீ என்ன உங்களுக்கு கட்டடம் கட்டுறது? ஏங்க நீங்க யார்கிட்ட பேசிட்டு தெரியுதா? இவர் இந்த தொகுதி எம்எல்ஏ. அப்படியே மூஞ்சி மறந்து போச்சு. அடிக்கடி பார்த்தா தானே ஞாபகம் இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி தோச்ச வேட்டி தோச்ச சட்டையோட இந்த வீட்டுக்கு வந்து என் கைய காலை பிடிச்சு எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னார். இப்ப அவரை நல்லா கவனிச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. ஜரிகை வேட்டி, சில்க் ஜிப்பா, மைனர் செயின், உடம்பு கூட நல்லா உப்பித்தான் இருக்கு. உங்க எம்எல்ஏ என்ன ஒண்ணு ஓட்டு கேட்க வருவார், இல்ல துட்டு கேட்க வருவாரா? பாருங்க, நீங்க இந்த மாதிரி பேசுறது எங்க தொண்டர்களுக்கான தெரிஞ்சது, கொதிச்சு எழுந்துருவாங்க. சும்மா விட போறதில்ல. கீழ்கோர்ட்டு முடியலன்னா மேல் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு முடியலன்னா சுப்ரீம் கோர்ட்டு. ஒரு நிமிஷம். என்னையா ஒரு நிமிஷம்? என்ன ஒரு நிமிஷம்? இந்த காக்கி பேண்ட் காக்கி சட்டையை போட்டுட்டா யாரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து வந்துடுறதா? இன்னும் நீ கமிஷனர் லைன்ல போடுங்க. கமிஷனரா இருக்கு நியாயம் கேட்கலாங்க. யாரோ ஒரு எம்எல்ஏ சட்டைக்கு மேல முழங்காலுக்கு கீழே நீளமா துண்டு போட்டுட்டா அவன் சொல்றபடி எல்லாம் நீங்க ஆடுறதா? அவரே உங்களுக்கு சம்பளம் தரார். நாங்க கொடுக்கிற வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறீங்க நீங்க. மிஸ்டர் பிரபு, நீங்க எந்த காரணத்துக்காக எனக்கு கூட்டு வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கணும். நெத்தி வேர்வை நிலத்துல விழ சம்பாதிச்ச துட்டுல வாங்கின சட்டையா இது? எப்படி கிழிஞ்சது விசாரிச்சியா? 55 வருஷமா சொட்டு சுட்டா சேர்த்த ரத்தம் இது எப்படி வெளியில வந்தது விசாரிச்சியா? அக்கார்டிங் டு இந்தியன் பீனல் கோட் நீ ஃபேன போடு, நீ கமிஷன் லைன்ல போடு. சார், உங்களை சாதாரண விசாரிக்கலாம் கூட்டிட்டு வந்திருக்கோம். என்னையா விசாரிக்க கூட்டு வந்தது? சண்டை போட்டது 2 பேர். ஒருத்தன் தான், இன்னொருத்தரங்க அவர் எம்எல்ஏ. அவர் எம்எல்ஏ ஆக்கினது நாங்கயா, பப்ளிக். யூ ஆர் பப்ளிக் சர்வன்ட், நாட் எம்எல்ஏ சர்வன்ட். ஓகே, நீ ஃபேன போடு, நீ கமிஷன் லைன்ல போடு. நீங்க யாருன்னு தெரியலையா? எல்லா வெயிட்டிங் சிட்டிசன். இது ஒரு காந்தி அவர் வாங்கி கொடுத்த சுதந்திர இந்தியால சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு பிரஜை. நாட்ட எம்எல்ஏ, நாட்ட எம்பி, நாட்ட எம்எல்சி, நாட்ட மினிஸ்டர். ஓகே, நீ ஃபேன போடு, நீ கமிஷன் லைன்ல போடு. கோயிலுக்கு நன்கொடை கேட்க வந்தவங்கிட்ட விருப்பப்பட்டா பணம் கொடுக்கணும், இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். நீங்க எப்படி அந்த கூட்டத்தை பணம் முழுங்குற கூட்டம்னு சொல்லலாம்? பணம் முழுங்குற கூட்டம் சொல்றது ஜீவாதார உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அவர் பணம் முழுங்கலன்னா முழுங்கன்னு சொல்லுங்க. இல்லன்னா அவரை கூட்டு நீங்க என்கொயரி நடத்துங்க. என்ன கூட்டி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சுட்டீங்க நீங்க. என்ன 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 இதெல்லாம் பயந்து போயிட்டியா? எந்த தேச தலைவனுடைய இவ விட்டு வச்சிருக்கா? எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கா. இன்னைக்கு லட்சுமிமா, இவர்தான் உங்க புருஷனா? இவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? எங்க வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாம் இவங்கதான் சமையல். உங்களை பத்தி நிறையவே சொல்லிருக்காங்க. கூட்டிட்டு போங்கம்மா. நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கேளா, நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி, நான் ஜீப்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஜீப்லயா? ஆமா சார், உங்களுக்கு வேணுங்கிற போது ஜீப்ல கூட்டு வருவேன், வேணாங்கிற போது நாங்க நடந்து போனோமா. டிரைவர் ஜீப் எடுப்பா. உங்களுக்கு எந்த கம்பெனில இன்டர்வியூ? என்ன போஸ்ட்? டிராவல் ஏஜென்சிஸ்ல அக்கவுண்ட் அசிஸ்டன்ட். குட் லைன். ஸ்டார்டிங் சேலரி என்ன? 450 ரூபா. 450 ரூபா? 450 ரூபா சம்பளம் கொடுக்கறாங்க. உடனே உனக்கு உச்சந்தரல செருப்பால் அடிச்ச சந்தோஷம் இல்லையா சார்? அறிவு கட்டவனே, நீ சொல்ற அந்த 450 ரூபாய்க்கு என்ன மதிப்பு தெரியுமோ இல்லையோ? உன்னை படிக்க வைக்க உங்க அம்மா தெருவா அலைஞ்சா. கடைசியில பிகாம்ங்கிற டிகிரியும் உன் கையில கொடுத்தா. அந்த டிகிரியை கையில வச்சுட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின்லயும் பஸ்லயும் ஏறி இறங்கி ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சா கிடைக்கிற அந்த 450 ரூபாய் சம்பளத்தை ஒண்ணுமே படிக்காம, எழுத்தறிவே இல்லாம, நட்ட நடு ரோட்ல வெயிலையும் மழையிலையும் அம்மனமா நின்று பருத்தி கூட்டையும் புண்ணாக்கையும் தின்ற ஒரு டெல்லி எருமை சம்பாதிக்க என்னாச்சு? உள்ள கொசு தொல்லை அதிகமா இருக்கேன்னு திண்ணைக்கு வந்தேன். பின்னையும் கிளம்பிட்டேன். இப்ப அந்த கொசு தொல்லையே பரவாயில்லன்னு தோணுது. இவெல்லாம் ஒரு பிகாம், இவனுக்கெல்லாம் ஒரு பட்டம், அதை கொடுக்கறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி. டெல்லி எருமையோட என்ன கம்பேர் பண்ணது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா சார்? நம்ம தெருவுல ஜன நடமாட்டம் பாதி குறைஞ்சதுக்கு காரணமே அவர் தான். ஆவாவும் பயந்துகிட்டு அடுத்த ரோடு வழியால சுத்திக்கிட்டு போறான். ஆமா, அடுத்தது நீ என்ன பண்ண போற? வேலைக்கு போறேன். அதுக்கப்புறம் சம்பளம் வாங்க போறேன். அதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்டு வருவேன். அட என்னப்பா, நீ நம்ம வழிக்கே வர மாட்டேங்கிற.
கல்யாணம் எப்போ? அதுக்குள்ள என்ன சார் அவசரம்? கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கனே. இப்பவே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். உனக்கு அவளை பிடிச்சிருக்கணும், அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் 1 வருஷம் ஜாலியா செக்ஸை தவிர மத்தெல்லாம் அனுபவிக்கணும். ஒன்னு அவ புரிஞ்சுக்கணும், அவளை நீ புரிஞ்சுக்கணும். சொல்லு, நல்ல பொண்ணா பாத்துருவோம். வேலை பார்க்க போற இடத்துல எத்தனை நல்ல பொண்ணுங்க இருக்கு. ஐயோ, வேலைக்கு போற பொண்ணெல்லாம் நமக்கு ஒத்து வராது சார். வெரி குட். உங்க அத்தா மாதிரி மடத்தரமா ஒய்ஃபை வீட்டுல பூட்டி வை. மாசத்துல 15 நாள் சோத்துக்கு லாட்ரி. எங்க ஃபேமிலி கொஞ்சம் பழைய கால டைப். எங்க அம்மா மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் கேக்குறவங்க. பொண்ணுங்க வேலைக்கு போனா உங்களுக்கு பிடிக்காது. ராமாயண காலத்திலேயே பொண்ணுங்க வேலைக்கு போயிருக்காங்கப்பா. எப்படி சார்? தசரத சக்கரவர்த்திக்கு வெஞ்சாமரம் போட்டது யாரு? பொண்ணுங்க தானே. அத உங்க அம்மா கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணு. பொண்டாட்டி கணக்குல துட்டு வரணும்பா. என்ன கண்ணன், எத்தனை நேரமா குளிக்கிறீங்க? சீக்கிரம், இன்னைக்கு சண்டே, குழந்தைய ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வர வேண்டாமா? எனக்கு இன்னும் சமையலே முடியல. நீங்க குளிச்ச உடனே இந்த ரவிக்கு கொஞ்சம் பட்டன் தைச்சு தரீங்களா? வித் பிளஷர். வச்சுட்டு போ. தேங்க்ஸ். என்னுடைய கடமை. ஏன் சார், நீங்க உங்க பொண்டாட்டி ரவிக்கு பட்டன்லாம் தைச்சு கொடுப்பீங்களா? ஓ, புருஷனுடைய சட்டைக்கு பொண்டாட்டி பட்டன் தைக்கலாம், பொண்டாட்டியோட ரவிக்கு புருஷன் பட்டன் தைக்க கூடாதா? கம் ஆன், டெல் மீ. அதுல பொம்பளைங்க சில காரியம் பண்ணணும், ஆம்பளைங்க சில காரியம் பண்ணணும்னு இருக்குல்ல. அப்படி பார்த்தா பொம்பளையோட ரவிக்கு தைக்கிற டெய்லரே ஒரு ஆம்பளை தானே. சோ எவனோ ஒரு ஆம்பளை என் பொண்டாட்டிக்கு ரவிக்கியே தைக்கிறான், நான் அவ புருஷன். ஆஃப்டர் ஆல் ஒரு பட்டன் தைக்க கூடாதா? பாருப்பா, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா உள்பாவாடைக்கு நாடா கூட தைக்கலாம். தப்பில்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. ஐயோ, ஆமாக்கா, எனக்கு நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும் போல் இருந்து. பாரு, வெக்கம் மானம் சூடு சொன்ன இல்லாம என்னமா போஸ்ட் கொடுத்துட்டு பட்டன் தைக்கிறாரு. ஆமா, அத்தா எங்க? பாவண்டி. பாவண்டின்னு? ஓ, அத்தான் திரும்பி வந்தோடனே அவர் கையில ஒரு ரவிக்கையை கொடுத்து நீ பட்டன் தைக்க சொல்லு. என்ன அது பாப்போம். ஒன்னும் ஆகாது. 10 நாள் கழிச்சு உங்க அக்காவுக்கு காரியம் நடக்கும். கொலையெல்லாம் பண்ண மாட்டாருக்கா. மிஞ்சி போனா கத்துவாரு, திட்டுவாரு, இல்ல அடிப்பாரு. அப்போ இந்த மனுஷனுக்கு ரோஷம் வருதா பாக்கலாம். பாரதி, சீக்கிரம் ரவிக்கை எடுத்துட்டு வா. ஐயோ, எடுத்துட்டு வாக்கா, நான் இருக்கிறேன்ல. ஓக்கா, சீக்கிரம். அண்ணன், பொண்ணை பத்தவங்க இப்படி அலைவாங்க. குமார் ஊருக்கு வந்து முழுசா 1 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு ஜாதகம் வந்துடுச்சு. அத்தான், அப்படி இப்படி எதோ ஒண்ணு எந்த தலையில கட்டிடாது. இந்த இடம் உனக்கு ஒத்து வராது. அவ வேலைக்கு போற பொண்ணு. பொண்டாட்டி வேலைக்கு போனா தப்பா தான்? அடி செருப்பால. பொண்டாட்டி உழைச்சு அவ சம்பாத்தியத்துல புருஷன் சாப்பிடுறதா? அதுக்கு பதிலா நாக்க பிடிங்கிட்டு பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், கோ ஹெட். எனக்கு கொஞ்சம் எருமத்தோல், அவ்வளவு சீக்கிரத்துல ரோசம் வராது. நீங்க உங்க பாலிசியை பத்தி சொல்றீங்க, ஸ்டூபிட் பாலிசி. என்னடி அக்காவும் தம்பியும் சேர்ந்து பரதநாட்டியம் ஆடுறீங்க? சமையல் கட்டுல வேலை இருக்கு. உங்களுக்கு காஃபி போடணும். இந்த ரவிக்கு கொஞ்சம் பட்டன் தைச்சு தரீங்களா? ரவிக்கைக்கு பட்டன் தைக்கணுமா? ரவிக்கை மட்டும் கொடுத்தா ஊசி நூல் உங்க அப்பனா கொடுப்பான்? என்ன சீனிவாசா, சௌக்கியமா? சாப்பிட்டாச்சா? இப்ப சாப்பிட்டுட்டேங்கிற, என்ன பண்ண போறீங்க? இல்ல சாப்பிடலன்னு சொல்றேன் போட போறீங்க? இல்ல சாப்பிட்டு சாப்பிடலன்னு சொன்னா உங்களுக்கு தெரிய போறதோ? இல்ல சாப்பிடாம சாப்பிட்டுட்டேன்னு சொன்னா என் வயிறு ரொம்பிடுமோ? யூஸ்லெஸ் ஃபெலோ. இனிமே யாரையா சாப்பிட்டான்னு விசாரிப்பேனா? விசாரிக்க மாட்டேனே, விசாரிக்க மாட்டேனே, விசாரிக்கவே மாட்டேனே, விசாரிக்கவே மாட்டேனே. வாங்க வாங்க சார், தைரியமா வாங்க. வாங்க, இது நம்ம வீடுதான். அயோக்கிய பசங்க மனமா போச்சு. திருட்டு பசங்க, காரி பசங்க, மொல்லமாரி பசங்க. வாங்க சார், வாங்க. இதுதான் உங்க போர்ஷன். வீடுன்னா வாசல்ல மூடி இருக்காது. நீங்க கொடுக்குற 15 ரூபா வாடகைக்கு மூடி டப்பா எல்லாம் இருக்குமா? வெயில் காலத்துல நல்லா காத்து வரும், மழை காலத்துல சாரல் வரும். அப்ப நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, திண்ணை ஒதுக்கி தர்றேன், படுத்துக்குங்க.
வாசல் திறந்திருக்கே. நான் காலையில தூங்குறப்ப பொம்பளைங்க பார்த்தா கூச்சமா இருக்குமே. நீங்க தான் தூங்கிட்டு இருப்பீங்களே, அப்புறம் என்ன கூச்சம்? பாத்ரூம் லெட்டின் காமன், தேவைப்பட்ட அளவுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. செவத்துல ஆடிய பலம் கொண்ட மட்டும் அடிங்க. நீங்க அடிக்கிற அடியில 2 வீட்லயும் காரை பேர்த்து விழுகணும். அப்புறம் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அடுத்த மாசத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணிடணும். இல்ல இந்த இடத்த சாராய கடைக்கு வாடகை கூட போறேன். விடைங்க, நாட்டுக்கே சாராயம் வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தா என்ன? அதுவும் எப்படி இருக்குன்னு குடிச்சு பாத்துருவோம். நீ குடிப்பையோ வெட்டியார? சாராய கடைக்கு ஒரு நல்ல பார்ட்டி பிடிக்கிட்ட, வாடகை கிழிச்சிட்ட. இனி உன் பார்ட்டி எப்படி இருக்கார? போயா நீ வேற. பேர் என்னையா? ஆனந்தன். எந்த ஊரு? நாகப்பட்டினம். கல்யாணம் ஆயிடுச்சா? 3 குழந்தைங்க இருக்கு. 3 குழந்தைங்க இருக்கிறது இருக்கட்டும், கல்யாணம் ஆயிடுதா? ஏன் அவர் இப்படி பேசுறார்? இதுக்கே பயந்தா இப்படி? அவர் இன்னும் உங்ககிட்ட அவர் பாணியில பேசவே ஆரம்பிக்கல. யோ நாகப்பட்டினம், கவர்மெண்ட் ஒன்னு இருந்தானே பத்துக்க சொல்றது? கவர்மெண்ட்டுக்காக 2, எங்களுக்காக 1. இப்படி எல்லாம் பேசினா பொட்டி தூக்கி வெளில எரிஞ்சிரும். 3ல எத்தனை பொண்ணு எத்தனை பையன்? 3 பொண்ணு தான். 3 பொண்ணா? கட்டுப்படி ஆகுதா? போராட்டம் தான். எத்தனை வயசு பெண்களுக்கு? 5, 3, 1. அப்போ அடுத்த வருஷம் இன்னொன்னு எதிர்பார்க்கலாம். ஆமா, என்ன ஜாதிப்பா நீ? 7. நான் நாகப்பட்டினத்துல ஒரு அரிசி மில்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மாசம் 150 ரூபா சம்பளம். இப்ப அடிச்ச பயில அரிசி மில்லும் போயிடுச்சு, அதோட என் வேலையும் போயிடுச்சு. ஆனா என் முதலாளி மனசு தங்கம். அவருக்கு மாம்பழத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்க போய் வேலை செய்யணும்னு அனுப்பிச்சிருக்காரு. இங்க கூடி வந்திருக்கீங்களே, வீட்டுக்காரர் போய் சொல்லிட்டாரு, இங்க காத்தே வராதே. காத்தே வேணாம்மா, அதாலதான் என் குடும்பமே பிரிஞ்சுது. ஏன் சார் பிரியணும்? உங்க மனைவி குழந்தைங்களும் இங்க கூட்டிட்டு வருது. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்கா. மாசம் 120 ரூபா சம்பளம். எப்படி வேலையை விட்டுட்டு கூட்டிட்டு வர முடியும்? பெட்ரோல் பங்க்ல உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 160 ரூபா. 160 ரூபாய் வச்சுட்டு மெட்ராஸ்ல தனியா நீங்க, 120 ரூபாய் வச்சுட்டு நாகப்பட்டினத்துல 3 குழந்தைகளோட உங்க மனைவி. இனிமே நீங்க எப்படி சார் சந்திச்சுக்க போறீங்க? நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டோம். மாசம் 3 ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருவா, நானும் 3 ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருவேன். எதுக்கு? இன்னும் லெட்டருக்கு. இனிமே நாங்க தபால் மூலமா தான் சந்திச்சுக்க போறோம். ஆமா, மெட்ராஸ்ல எங்க சாப்பிடுறேன்? ஏதாவது ஹோட்டல்ல தான். ஹோட்டலுக்கு எவ்வளவு செலவாருதோ அதுல கொஞ்சம் குறைச்சுட்டு கொடுங்களேன், நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். நீங்க பிராமின்ஸ், நான் இல்ல, நாங்களும் உங்க ஜாதிதான், ஏழைங்க. உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக மட்டும் நான் சாப்பாடு போடுறதா சொல்லல. எனக்கு மாசம் ஏதாவது பணம் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். பாவம், இவளுக்கு ஏதோ பண கஷ்டம் போல இருக்கு. நையா மதுரபூதம் சௌக்கியமா? பதிலுக்கு சாப்பிட்டாச்சான்னு கேட்க வேணும். எங்கேயா போறீ? எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போறேன். டாக்டருக்கே உடம்பு சரியில்லையா? ஆமா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை செய்யற டாக்டருக்கே பைத்தியம் முடிச்சிருக்கு தெரியுமா? சோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா, அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட தன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பார். அத்தான், நாளைக்கு தீபாவளி தெரியும். இன்னும் உங்களுக்கு வேட்டி துண்டும் அக்காவுக்கு புடவையும் ரவிக்கும் வாங்கல தெரியும். சாயங்காலம் வரப்ப வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க தெரியும். இன்னும் நீங்க வாங்கிட்டு வரல தெரியும். அப்ப நாளைக்கு தீபாவளிக்கு என்ன பண்ண போறீங்க? அதுதான் தெரியல. அத்தான், கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு என் கையில பணம் இருக்கு. கல்யாணமான முதல் தீபாவளிக்கு தான் மச்சான் அத்தானுக்கு வேஷ்டியும் அக்காவுக்கு புடவையும் வாங்கி தரது வழக்கம். நான் சீதனமா தரல, கடனா தரேன். கடன் உறவை கெடுக்கும். அத்தான், ஆனாலும் உங்களுக்கு வரட்டு பிடிவாதம் அதிகம். ஏதோ இன்னி தேதியில அதாவது இருக்கே. மச்சான் தானமா கொடுத்தாலும் வேணாம், கடனா கொடுத்தாலும் வேணாம். ஓகே, நான் இப்ப உங்க மச்சான் இல்ல, கஸ்டமர். இந்தாப்பா புரோக்கர் பரமசிவம். இன்னும் 2 மாசத்துல எங்க அம்மா மெட்ராஸ் கூட்டு வர போறேன். எனக்கு 200 ரூபா வாடகையில ஒரு நல்ல வீடு வேணும். இந்த உன் 1/2 மாச புரோக்கர் கமிஷன் 100 ரூபா இப்படி. ஐயா, அவருக்கு தீபாவளிக்காக 2 நாள் லீவு, வேலைக்கு போக மாட்டார்.
தயவு செஞ்சு தீபாவளி கழிச்சு வரீங்களா? காட், இப்படி இருந்தா சத்தியமா நீங்க 2 பேரும் நாளைக்கு தீபாவளி கொண்டாட போறது இல்ல. இப்போ உங்க அக்கா என்ன விட்டு கொடுக்காம நீ கொடுத்த பணத்தை வேணாம்னு சொன்னாலே அதுவே நாங்க தீபாவளி ஆயுசு பூரா சந்தோஷமா கொண்டாடினதுக்கு சமம். தலைவலிக்கு இது ரசம் வேணும்னு சொன்னீங்களே, மிளகு ரசமா தக்காளி ரசமா? ஜீரக ரசம். பிகாம் எங்க போற? தற்கொலை பண்ணிக்க. தற்கொலை பண்ணிக்கவா? உள்ளேயே உத்தரத்துல தொங்க வேண்டிதானே? பாடி எடுத்துன்னு வர செலவாவது மிச்சமாகும். நீங்க என்ன சார் செக் போஸ்ட்ல இருக்கிற சென்ட்ரியா? போற வரவங்களை சோதனை பண்ணி தான் அனுப்பணுமா? என்னண்ணா காபி சாப்பிட்டேல? ஆண்டி ரொம்ப டயர்டா வர. நிறைய வீட்டுல தீபாவளி பட்சணம் பண்ண வேண்டி இருந்ததோ. காசை கரியாக்கணும், அதுக்கு ஒரு பண்டிகை. என்ன கேட்டா நரகாசுரம் செத்த தினத்தை பட்டாசு வெடிச்சு பண்டிகையா கொண்டாடுறதை விட எள்ளூருண்ட பண்ணி தெவசம் பண்ணாதான் அந்த நாடு உருப்படும். கவலைப்படாத, அதுக்கும் உன்னதான் சமைக்க கூடுவா. மாமா, உனக்காக எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? பணம் கட்டணும் எங்க? சீக்கிரம் 1000 தடவை சொல்லணும். என்ன பெருசா வாங்கி கொடுத்துற போற? ஒரு சாதாரண ஜீன்ஸ், ஒரு கேடுகட்ட காட்டன் சட்டை. எங்க ரஜினி வாத்தியாரோட புது படம் தீபாவளிக்கு ரிலீஸ். ஒரு பால்கனி டிக்கெட் கூட வைக்கல. 100 ரூபாய் மீதி இருந்தா கொண்டாரு. நல்ல நாள் அதுவுமா? நீ ஏன் அழற? உனக்கு பாவடையும் ரவிக்கையும் தைக்க கொடுத்திருக்கேன். நீ விடிகாலம் தலையில எண்ணெய் வச்சு கொடுத்துக்குள்ள கொடுத்துறேன்னு சொல்லிருக்கான் டெய்லர். அப்புறம் இந்த புடவைய ஜட்ஜ் சிவசுப்பிரமணிய ராத்துல தலை தீபாவளி பட்சணம் பண்ணதுக்காக வாங்கி கொடுத்தா. இந்த கவர்ல கடையோட அட்ரஸ் இருக்கு. அங்க போய் இந்த புடவைக்கு பதிலா அப்பாவுக்கு ஒரு வேஷ்டியும் சட்டையும் மாத்தி கொடுப்பாளான்னு கேட்டுன்னு வரியா? அம்மா, ரொம்ப லூசா வாங்கிடாத. அவர் போட்டுண்டா வயசான மாதிரி தெரியறது. என்ன பார்வதி, தீபாவளி எல்லாம் எப்படி இருக்கு? அவரோட தூரத்து அத்தை ஒருத்தர் போன ஜனவரியில இறந்துட்டாங்க. அதனால இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி கிடையாது. ஆண்டவன் ஒருத்தன், அவனால படைக்கப்பட்டவா பல கோடி. ஒவ்வொருத்தரும் தீபாவளிக்கு துணி வாங்கியாச்சான்னு பார்க்கத்தான் அவனும் ஆசைப்படுறான். ஆனா சில சமயம் சில பேர் அவனோட பார்வையில இருந்தும் தவறிடுறா. புது புடவை கட்டிந்தா தான் தீபாவளியா? இருக்கிறதுல நல்ல புடவையா எடுத்து கட்டிக்கோ. ஆத்துல பால் இருக்கா, சர்க்கரை இருக்கா, பால் பாயசம் பண்ணி கொடு, அதான் தீபாவளி. அதுக்காக இல்லாத அத்தையெல்லாம் ஏமா சாகடிக்கிற? ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா. உங்க வீட்டுல பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு. பால் பாயசம் பண்ணா குடிக்க உங்க புருஷன் பக்கத்திலேயே இருக்கார். ஆனா நாகப்பட்டினத்துல பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு, பால் பாயசம் பண்ண மனைவி இருக்கா. ஆனா குடிக்க வேண்டிய புருஷன் அங்க இல்ல, இங்க இருக்கு. ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலைக்கு போகாம வெட்டி பேச்சு பேசி ஊரை சுத்தி தண்டச்சோறு சாப்பிடுற அந்த கால டிகிரி ஹோல்டர் மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் சீனிவாசராகவன். இப்ப என்னவா சொல்றீங்க? உன் கடையில வாங்கின தேங்காய் அழுகலு. அது இங்கேயே உடைச்சு பாக்குறது. வீட்டுல போய் உடைச்சதுல என்ன தப்பு? நான் கொடுத்த நல்ல தேங்காய் வீட்டுல வச்சுட்டு அழுகின தேங்காய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட வேற தேங்காய் கேக்குறீங்களா? கேவலம் 1 ரூபாய் காசுக்கு என்ன ஏமாத்துறீங்களா? போங்கம்மா. நானா உன்னை ஏமாத்துறேன், நீதான் என்ன ஏமாத்துற. தெய்வம் உன்னை சும்மா விடாது. பண்ணு எவ்வளவுப்பா? 20 பைசா சார். சரி, ஒரு பண்ணு கொடு. வாழைப்பழம் எவ்வளவு? 20 பைசா. சரி, ஒரு வாழைப்பழத்தை எடு. இந்த பண்ணுக்கு பதிலா வாழைப்பழத்தை கொடு. பட்டுமா சார் காசு? இதுக்குப்பா காசு? வாழைப்பழம் சாப்பிட்டீங்களே, அத பண்ணுக்கு பதிலா தானப்பா கொடுத்த. அப்ப பண்ணு காசு? பண்ணத்தான் திருப்பி கொடுத்துட்டேனப்பா.
எனக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே வீட்டுல ஒரு மெம்பர் ஜாஸ்தியா எடுத்து செட்டியாருக்கு ₹1 வாடகையில ஒசத்தணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன் வசத்துல? அந்த வருஷம் எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. கணக்குல இறப்புல 1 பிறப்புல 1 அக்கௌண்ட் டேலி ஆயிடுத்து. அதனாலதான் வாடகையை ஒசத்துறேன். ஆமா, நீ பெரிய ஹரிச்சந்திரன். ஏயா, உனக்கு 2வது குழந்தை மைதிலி பிறந்ததுக்கு அப்புறம் தான் உன் வீட்டுல சாவே இல்லையே, அப்புறம் ஏயா நீ வாடகையை ஒசத்துல? அந்த வருஷம் உங்க அப்பா செத்து போயிட்டாரு. உனக்கு ஏற்கனவே செலவெல்லாம் குறைஞ்சிருக்கும். பணம் எதுக்கு ஒரே இடத்துல போய் முடங்கணும், வேண்டான்னு விட்டுட்டேன் நான். யோ, நீ ஏன் வேலைக்கு போறது இல்ல இப்ப புரியுதியா? சந்தோஷப்படுங்க செட்டியார், சந்தோஷப்படுங்க. சிட்டிசன்ஷிப் லா என்ன சொல்றது தெரியுமா? எந்த தேசத்து ஒரு குடிமகனாவது இன்னொரு தேசத்துல இடைவெளியே இல்லாம 14 வருஷம் தங்கினா அவன் தங்கின தேசத்து குடிமகன் ஆகலாமா? அந்த பிரஜா உரிமை சட்டப்படி பார்த்தா இந்த வீடு எந்து நீங்க வாடகையே கேட்க கூடாது. பாவம் போனா போறது, நீ 2 பொண்டாட்டிக்காரனாச்சேன்னு ஆளுக்கு 13 ரூபா வாடகை கொடுக்குறாங்க. சண்டாடா, சதி